எங்களுடைய சொந்த வீடு கட்டும்போது கடன் இல்லாமல் எப்படி நாங்கள் கட்டி முடித்தோம் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சொந்த வீடுன்றது எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்கும்ல. நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவுமே நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நாங்களுமே இங்கே சூப்பராக இருக்கோங்க. ஒரு நாள் ரொட்டீனை பார்த்துட்டே நான் இன்றைக்கி என்ன சொல்ல வரேன்ட்டு பாருங்கள். வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய கடன்லாம் எதுவுமே இல்லாமல் சூப்பராக எப்படி சொந்த வீடு கட்டலாம், சின்னதோ பெருசோ நமக்குன்னு ஒரு தனியாக ஒரு வீடு இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதில் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணால் ரொம்ப பெரிய அளவில் சாதிக்கலாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிறுதுளி பெருவெள்ளன்ற மாதிரி சின்ன சின்னதாக உங்களுடைய சேமிப்புகளை நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நாங்கள் எங்களுடைய ஒரு வீடை கட்டும்போது, சின்ன வீடு கட்டையில் நாங்கள் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுன்றதை நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேங்க. ஃபஸ்ட்டு ஒன் பாயிண்ட்டே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக தான் இருக்க போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சேமிப்பை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இப்போ ஒரு மாதம் ஒரு வருமானம் வருதுன்னா அதில் ஃபஸ்ட்டு சேமிப்பை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய செலவுகளை பாருங்கள். அந்த மாதிரி சேமிப்பு எடுத்து வைக்கிறதுல ஏலச்சீட்டு போடுறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிலச்சீட்டெல்லாம் போடுவாங்க, அந்த மாதிரிலாம் கட்டுங்க. இப்போ ரொம்ப அவுட்டர்லலாம் போய் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஏரியாவில் இருப்போம், நம்ம சிட்டிக்குள்ளே இருப்போம்னா ரொம்ப அவுட்டரில் போய் பார்த்தீங்கன்னா அந்த இடங்கள்லாம் ரொம்ப சீப்பான ரேட்டாக இருக்கும். அந்த இடங்கள்லாம் இப்போ தான் டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கும். அது பார்த்திங்கன்னா 50,000 60,000 அந்த மாதிரி தான் அந்த இடங்களுடைய விற்பனையுமே இருக்கும். மோஸ்ட்லி அந்த மாதிரி இடங்களை யாருமே வாங்க மாட்டாங்க. ஏன்னா ஏரியா இப்போ தான் டெவலப் ஆகிக்கிட்டு இருக்குது. எந்த வசதியுமே இல்லாமல் ஒரு மாதிரி போக்குவரத்து வசதிகள் கூட இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி இடங்களை நீங்கள் சீட்டு போட்டு வாங்கி போடலாம். உங்கள்கிட்ட அமௌண்ட் அப்போ ஒரு 50,000 அல்லது 40,000 மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த இடங்களை 2-3 இடங்களாக கூட நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். அது பின்னாடி நீங்கள் பெரிய வீடாக கட்டும்போது இப்போ ஒரு 2-3 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடங்களுடைய ரேட்டெல்லாம் அதிகமாயிரும். அப்போன்னும்போது இப்போ நீங்கள் ஒரு 50,000க்கு அந்த இடத்த வாங்குறீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த இடத்தோட ரேட்டு ரொம்பவே ஹையாக ஏறிடும். 1,00,000 1,50,000 அந்த மாதிரி கூட ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இடத்தோட மதிப்பு பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு வருஷம் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் இடத்துல போடுற காசு என்றைக்குமே வீணாகாது. அந்த மாதிரி நீங்கள் ஒரு 3 இடங்கள் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் சிட்டிக்குள்ளே வீடு கட்டும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த அவுட்டரில் உள்ள இடத்துல அப்போ அந்த இடம் கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கணும், வாங்குறதுக்கு நிறைய ஆட்கள் முன் வரலாம். அப்போன்போது நீங்கள் 3 இடத்த இல்லை ஒரு இடமோ 2 இடமோ நீங்கள் வாங்கி வச்சுருக்க அந்த இடத்த அப்போ உள்ள ரேட்டுக்கு விற்றுட்டு அந்த காசையுமே நீங்கள் வீடு கட்டுறதுக்கு போடலாம். அதுவுமே நீங்கள் கடன் வாங்காத அளவுக்கு வீடு கட்டுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏலச்சீட்டுன்னு சொன்னேன் இல்லையா, நீங்கள் நார்மலாக சீட்டு கட்டாமல் ஏலச்சீட்டு மணி போட்டிங்கன்னா அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா முன்னாடியே உங்களுக்கு சீட்டு விழுந்துருச்சுன்னா உங்களுக்கு பணம் கையில் வந்துடும். நீங்கள் அதுக்கான தொகையை மட்டும்தான் கட்டுற மாதிரி இருக்கும். ரொம்ப வட்டி கட்டுற மாதிரி இருக்காது. ஸோ அது நீங்கள் நம்பிக்கையான ஆட்களை பார்த்து போடணும். யாரோ எவரோலாம் பார்த்து போட்டுறாதீங்க. ரொம்ப உங்களுக்கு நம்பிக்கையான ஆளாக இருந்தால் அந்த மாதிரி ஆளுகிட்ட நீங்கள் இந்த மாதிரி ஏலச்சீட்டுகள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர் செய்கிற தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடம்பரத்துக்காக செலவு பண்ணுறது. இந்த உறவுகளுக்கு மத்தியில் நம்ம பெரிய ஆளாக தெரியணும், கௌரவ குறைச்சலாக எதுவும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட காசே இல்லைனாலும் கடன் வாங்கி மொய் பண்ணுறது. அந்த மாதிரி பண்ணி என்னங்க பண்ண போகிறோம்? கண்டிப்பாக நம்மளுக்கு மரியாதை மதிப்பு கிடைக்குன்றக்காக அந்த மாதிரி பண்ணாதீங்க. கடன் இல்லாத வாழ்க்கையை என்றைக்குமே வாழ பழகணும். ஸோ அடுத்தவங்களுக்கு செய்முறை செய்கிறதுக்காக நம்ம எதுக்கு கடன் வாங்கணும்? ஸோ அந்த இதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத இன்றைக்கி நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரோம், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம உறவுகளை வளர்த்துக்கிறதுக்காக அனாவசியமாக இந்த ஆடம்பர விருந்துகள் வைக்கிறது, தேவையில்லாத விருந்துகள்லாம் வைக்கிறது, அதனால் ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி செலவுகளையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வீடு கட்டணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி செலவுகள்லாம் அவாய்ட் பண்ணி ஒரு 4-5 வருஷத்துக்கு நீங்கள் பணத்தை சேமிச்சிங்கன்னா தான் வீடு கட்டுறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிக செலவாகிறது இந்த ட்ரெஸ்ஸுக்காக தாங்க இருக்கும். சின்ன பிள்ளைலாம் வச்சுருந்தோம்னா நம்ம அடிக்கடி அவங்களுக்கு ட்ரெஸ் மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பிள்ளைங்க வளர்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி அவங்க ஒரு டைம் போடுற ட்ரெஸ்ஸுமே அதிகமாக அழுக்காயிரும். ஸோ நம்ம அடிக்கடி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் ஒரே ட்ரெஸ்க்கு 1,000 1,500 2,000 அப்படின்ட்டு ஸ்பெண்ட் பண்ணாமல் அந்த காசையை பிரித்து நிறைய ட்ரெஸ்கள் மாதிரி எடுக்கலாம். அதையுமே நீங்கள் இந்த ஆடி ஆஃபர் அந்த மாதிரிலாம் போடுவாங்கல்ல, குழந்தைங்களுக்கு ரஃப்யூஸ் ட்ரெஸ்ஸை நம்மளுக்கு
பொங்கலுக்கோ நைட்டின் ரஃப்யூஸ் ட்ரெஸ்ஸோ வந்து இந்த மாதிரி ஆடி தள்ளுபடியில் போய் நீங்கள் எடுத்துக்கலாம். வேணா கூட வந்து தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி மொத்தமாக கூட நீங்கள் பல்காக ஒரு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அப்போயே வந்து நீங்கள் வந்து ட்ரெஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் தீபாவளிக்குன்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணும்போது அதிகமாக தாங்க நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா துணிமணிகளுடைய ரேட் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதையுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். எப்பவுமே வந்து நீங்கள் இந்த தச்சு விற்பாங்களா ரெடிமேடாக ட்ரெஸ் வாங்குறதுக்கு பதிலாக மெட்டீரியல் ட்ரெஸ்ஸாக வாங்கி அதை வந்து நீங்கள் தனியாக கொடுத்து ஸ்டிச் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரெஸ் வியர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் அது கம்மியாக தான் வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து சுடிதார், அதுக்கப்புறம் பெண் குழந்தைங்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து பட்டு பாவாடை, ஸ்கூல் யூனிஃபார்ம் இந்த மாதிரி என்னவாக இருந்தாலுமே சரி அதை வந்து நீங்கள் வந்து ரெடிமேடாக வாங்கினீங்கனாலும் அதோட குவாலிட்டியுமே ரொம்ப கம்மியாக இருக்கும், சரியான ஃபிட்டிங்காகவும் இருக்காது. அதுக்கு நீங்கள் துணியாக எடுத்து தச்சு வாங்கிக்கிட்டிங்கன்னா அதனுடைய குவாலிட்டியுமே நல்லாயிருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட்டு கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதையுமே வந்து நம்ம இந்த மாதிரி முறைகள்லாம் கூட வந்து நம்மளுடைய காசுகள் வந்து வீணாக செலவாகிறத வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகளில் பார்த்திங்கன்னா இந்த சில்லறை காசுகள் இருக்கும்ல, ₹1, ₹2, ₹5 அந்த மாதிரி காசுகள் எல்லாம் வந்து நம்ம கண்ட இடங்கள்லையும் அங்கேயுமே இங்கேயுமாவே போட்டு வச்சுருப்போம். அந்த காசுகளை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் எங்கேயாவது நம்ம பஸ்ஸுக்கோ வெளியில் போகும்போது சில்லறை மாற்றுறது கூட காசு இருக்காது. ஐயோ நம்ம வீட்டில் அங்கே இருந்துச்சு நம்ம பார்த்தோம்னா எடுத்துகிட்டு வரலையா அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. எப்போவுமே ஒரு பாக்ஸ் வச்சுக்கிட்டு உங்கள் கையில் எப்போ சில்லறை காசு வந்திருந்தாலும் அல்லது உண்டியல் வந்தாலும் சில்லறை காசை ஃபுல்லாகவே வந்து அதில் வந்து சேமிக்க பழகிக்கோங்க. கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாளைக்கு வந்து அந்த சில்லறைகள் ஃபுல்லாகவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும். கண்ட இடங்களில் போட்டு நிறைய வீடுகளில் பார்த்துருப்போம். சோஃபாக்கு கீழே, டேபிளுக்கு கீழே கிடக்கும் சில்லறை காசுகள், கண்ட டப்பாவில் கிடக்கும், பிள்ளைங்க எடுத்து விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாமல் காசுக்கு மதிப்பு கொடுத்து இது சின்ன காசு தானே நினைக்காம அந்த சிறுக சேமித்தால் பெருக வாழலான்ற மாதிரி அந்த சின்ன காசை கூட ஒரு பாக்ஸில் போட்டு சேமிச்சுக்கிட்டே வாங்க. அது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு அமௌண்ட் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு ₹1000 கூட கிடைக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியெல்லாம் காசை வீணாக்காமல் இந்த குட்டி குட்டி அமௌண்ட்டுகளாக கூட நம்ம சேர்க்கலாம். ஒரு பால் காசுக்கு கொடுக்க நம்மளுக்கு வந்து உதவும். ஒரு மாத காசாக கொடுக்கலாம், 2 மாத காசாக கூட அந்த சில்லறை காசுகள் வந்து கொடுக்கறதுக்கு உதவும். ஸோ அந்த மாதிரியுமே நீங்கள் வந்து சில்லறை காசுகளையுமே சேமிக்க பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தேவையில்லாத எக்ஸ்பென்ஸ்னு பார்த்திங்கன்னா வெளியில் போய் வந்து வாங்கி சாப்பிட்றதாங்க. அந்த மாதிரி போய் சாப்பிட்றதுனால வீணாக வந்து காசுமே வந்து காலியாகிக்கிட்டே தான் இருக்கும். இதனால் பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்குமே நல்லதே கிடையாது. எதுவாக இருந்தாலும் வீட்டிலையே சமைச்சு சாப்பிட்லாம். சில பேர்லாம் இருப்பாங்க வாரத்துக்கு ஒரு நாளாவது நாங்கள் வந்து வெளியில் போய் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரியெல்லாம். நம்ம இப்போ பணத்தை சேமிக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டோம், ஒரு இலக்கை நோக்கி போய்கிட்டே இருக்கோம்னா அந்த மாதிரி செலவுகளுமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா இப்போ நம்ம சாப்பிடணும்னு சொல்லிட்டு வெளியே போக மாட்டோம். சில நேரங்கள் என்ன செய்வோம், ஏதோ பர்ச்சேஸ் பண்ணவோ அல்லது வெளியே ஏதாவது ஒரு வேலையை நம்ம போவோம், பார்த்திங்கன்னா பசிக்கும். ஸோ லைட்டாக ஏதாவது சாப்பிட்டு போகலான்ட்டு அப்புறம் இங்கே போய் ஹெவியாக சாப்பிட்டு இதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸ் தான் கூட ஆகும். அந்த மாதிரி டைமில் எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி வீட்டில் நல்லா பொறுமையாக உட்காந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே போங்க. அதுக்கப்புறம் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு எதை பார்த்தாலுமே சாப்பிடணுமே தோணாது. ஏன்னா நம்மளுக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ வீட்டிலையே முன்னாடியே வந்து நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்புங்க. வேணால் வந்து ஒரு பாட்டிலில் வந்து நிறைய வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு போய்க்கலாம், தண்ணி எடுத்து குடிச்சிக்கலாம். சில பேர் இருப்பாங்க வீட்டில் வந்து அவ்வளோ தண்ணி இருக்கும், ஆனால் நம்ம தண்ணி பாட்டிலாம் கேரி பண்ணிக்கிற வந்து இதெல்லாம் தூக்கிட்டு போகணுமா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம எடுத்துகிட்டு போக மாட்டோம். அதுக்கப்புறம் போயிட்டு கடைகளில் ரொம்ப இந்த வெயில் நேரத்துலாம் போனோம்னா தண்ணி தாகமாக இருக்கும், அதை காசு போட்டு நம்ம வாங்கி குடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. அழகாக ஒரு பேக் எடுத்துக்கிட்டு எப்போவுமே வாட்டர் பாட்டிலோட வெளியே கிளம்புங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணி காசுகளை சேமிக்க ஆரம்பிங்க. சிறு துளி பெருவெல்லுன்றது ரொம்ப ரொம்ப கரெக்டுங்க. ஸோ சின்ன விஷயங்களை சேமித்து பெருக வாழலாம். இப்படி தான் நாங்களுமே கடன் இல்லாமல் எங்களுடைய சொந்த வீட்டை கட்டணும். இது மாதிரி நிறைய வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும்.